விருது வழங்கிய சுகி ஐயா குடும்பத்தார் அனைவருக்கும் என் சார்பிலும் என் மனைவியின் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க இன்றைக்கி வர்றதாக இருந்தாங்க. புறப்படும்போது வீட்டில் கார்பென்ட்ரி ஒர்க்கு போயின்னு இருக்கு. கூப்பிட்டேன், இல்லை எனக்கு வேலை இருக்குது நீங்கள் போங்க அப்படின்னாங்க. அதாவது அவங்களுக்கு யாரையாவது அதட்டிக்கின்னு இருக்கணும். நாம் விழாக்கு வந்துட்டேன், கார்பெண்டர் மாட்டினானுங்க. நான் இதுவரையும் ஒரு 2-3 பேருடைய நூற்றாண்டு விழாவில் பேசியிருக்கேன். அதில் என்ன வித்தியாசம்னா, நான் இதுக்கு முன்னால் நூற்றாண்டு விழா பேசணுங்களை யாரையும் பார்த்ததில்லை. கூப்பிடுவாங்க, பேசுவேன். கடைசியாக எம்எஸ் அம்மா நூற்றாண்டு விழாவில் 3 கூட்டத்தில் பேசினேன். அதில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான், நீ எம்எஸ் அம்மாவை பார்த்துருக்கியாண்ணா? இல்லைண்ணா. அப்புறம் பேசுகிற? எங்களுக்கு பேர் தெரிஞ்சாலே 2 ஹவர் பேசுவோண்டா. அவனுக்கு கொஞ்சம் இசை தெரியும். அவனுக்கு தாங்க முடியல, அவன் கீழே உட்காந்துருக்கான். இல்லைடா எம்எஸ் அம்மா விட்றா, உனக்கு கர்நாடக இசையே தெரியாது. நான் சொன்னேன், இதில் என்னடா இருக்கு என்ன? இல்லை இசையே, அதாவதுங்க இசை முழுக்க தெரிஞ்சவங்களை கூட நம்பிடலாம். அவன் ரசிப்பான், அமைதியாக இருந்துருவான். இந்த பாதி தெரிஞ்சவங்க பண்ணுற கலாட்டா இருக்கு பாருங்க, அவனுக்கே பாதி தான் தெரியும். ஆனால் தெரியாதவங்களை கேலி பண்ணுவாங்க பாருங்கள், அவங்க தான் நிறைய கேள்வி பண்ணுவான். நானும் சூன்யம், ஒன்றுத்துக்கு உபயோகம் இல்லை. இசை தெரியலையேனுவான். தெரியலன்னா என்ன, உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியல. அதுவும் அவனுக்கும் பாதி தான் தெரிஞ்சுது. இந்த ஒரு இசை கச்சேரி நடக்குது, இந்த மாதிரி ஆடியன்ஸு திடீர்னு இந்த பக்கமாக ஒரு கதவு திறந்து ஒரு ஆளுக்கு நேராக வந்தான். முன் வரிசையில் உட்காந்து இதே மாதிரி தான் பாதி தெரிஞ்சவர். சார் பாடுறது கல்யாணியான்னு கேட்டான். அந்த ஆள் கோவம், அபிஷ்டு, உனக்கு கல்யாணின்னு தெரியல, சாருகேசின்னு தெரியல. நான் சொன்னேன், நீங்கள் தான் சார் தப்பு பண்ணுறீங்க. உங்களுக்கு தான் கல்யாணின்னு தெரியல, என்னன்னு தெரியல. நான் கால் டாக்ஸி டிரைவர். கல்யாணின்னு ஒரு அம்மா பாடி முடிச்சா ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணோம். நீ சொல்கிற சாருகேசி யாருன்னா? சொல்லுங்கள், அவரையும் ட்ராப் பண்ணுறேன்னா. சார் அவன் வேலை அதுதான். ஆனால் இந்த நூற்றாண்டு விழாவில் பேசுறதுக்கு எனக்கு முழு தகுதி இருக்கு. ஏனென்றால் சுகி ஐயா அவர்களை நான் நேரில் பார்த்துருக்கிறேன். ஒரு 10 வருஷம் நாங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரே தெருவில் எதிர் வீட்டில் இருந்திருக்கு. நான் பள்ளிக்கூட பேச்சு போட்டியில் பரிசு வாங்கி புத்தகம் எடுத்தும் போய் ஐயா கிட்ட காமிப்பேன். இதெல்லாம் படி முதல்லன்னுவார். கேட்டதே இல்லை, படித்ததும் இல்லை. ஒரு அப்பா சொன்னால் எப்படி கேட்க மாட்டோமோ அது மாதிரி தான். மதியத்தில் அவர் எழுதுவார். எங்கள் தெருவில் பையங்கள்லாம் சேர்ந்து மதியம்தான் விளையாடுவோம். அப்போ தெருவில் பசங்க விளையாடின காலம். இப்போ தான் யாரும் விளையாடுறதில்ல. ஓன்னு கத்துவோம். வெளியில் வந்து சொல்லுவார், டேய் தள்ளி போய் விளையாடுங்கடா, எழுதுறேன் அப்படின்வார். எழுத்து ஒரு தவம் என்று அப்போ எனக்கு தெரியாது, இப்போவும் தெரியாது. ஆனால் நிறைய பேர் மாதிரி விழாவில் வந்த உடனே இவரை பார்த்த உடனே தான் எனக்கு பேச வேண்டும் என்று, அவர் எந்த துறையில் இருக்காரோ அந்த துறை வந்து அவரை பார்த்தா தான் எனக்கு அப்படிலாம். உண்மையிலேயே எனக்கு பேசணும்னு வந்தது சுகி அண்ணாவை பார்த்து தான். ஏனென்றால் நான் கல்லூரி முடித்த காலத்தில் சுகி அண்ணா கூட்டம் போனால் கூட போவேன். சுகி அண்ணா மாதிரி வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவரை மாதிரி ஆழ்ந்த சிந்தனை, ஆன்மீகம் அதெல்லாம் இல்லை. எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஒரு புது பொன்னாடை கிடைக்குது. இவர் டெய்லி கூட்டம் போகிறாரு, டெய்லி ஒரு பொன்னாடை. அப்போ கவர் பற்றிலாம் எனக்கு தெரியாது. டெய்லி பொன்னாடை கிடைக்குது, இதுக்காவது பேச வரணும்னு. பொன்னாடைக்காக பேச வந்த என்னை விருது வாங்குகிற அளவுக்கு என்னை ஆளாக்கிய அன்பு அண்ணன் சுகி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி, தமிழ்நாடு ஃபுல்லாக சின்ன சின்ன பட்டி தொட்டி முதல் கொண்டு என்னை அறிமுகப்படுத்தியவர் எங்கள் ஐயா ராஜகோபால் ஐயா அவர்கள். அவர்களும் இதே மேடையில் இருப்பது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சி.
நான் ஒரு 45 நிமிஷம் மட்டும்தான் பேசுவேன். ஏன்னா எப்போவுமே பேச்சு எப்போ முடிக்குதுன்னு சொல்கிறது தான் நியாயம். அதாவது ஒரு பேச்சாளர் பேசிகிட்டே இருந்துட்டு கூட்டம் ஒரு பெருந்தன்மையாக மனசாட்சியோடு உட்கார்ந்தது. இவன் பாட்டும் பேசினுக்கிறான். 1 hour ஆச்சு, முடியல. ஒரு ஆள் நேரம் வந்து பக்கத்தில் நின்றுட்டான். என்னன்னு பேசு, நீ பேசி முடி, நான் பேசுகிறேன். ஏன்னா உட்காந்து பாரியா தெரியும் முதுவலி, பேசினே இருக்க. ஒரு நியாயம் இருக்கணும்ல. எனக்கு பேச்சாளர் ஆனதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஆனால் எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இந்த பேசி முடித்தவுடனே கீழே இறங்கினோடனே ஒரு 10-15 பேர் சூழ்ந்துப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் நல்லா பேசுகிறீங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் சிஸ்டம் மாறிடுச்சு. என்னென்னா, சார் விசிட்டிங் கார்டு கொடுங்கன்னுவான். அடுத்த மேடை கூப்பிடுவாங்களான்னு உத்தரவாதம் இல்லை, சும்மா கேட்பாங்க. இப்போ ஒருத்தர் பார்க்கும்போது சாதாரணமாக நம்பர் சொல்லுங்கன்னு தான் கேட்குறான். ஏதோ ஜெயிலில் இருக்கிற மாதிரி. நம்ம ஏதாவது நம்பர் சொன்னால் தப்பாக சொல்லிட்டோமோன்னு செக் பண்ணுவோம் பார்த்துக்கிறீங்களா. அந்த 10 நம்பரை போட்டு அது என் நம்பரு அப்படின்னுவான். யாரா கேட்டது? நீ தானே என் நம்பரை கேட்ட, நானா உன் நம்பரை கேட்டேன். அந்த மாதிரி கொடுப்பேன். இல்லை என்ன பெரிய பிரச்சனைனா, ஒரு பட்டிமன்றம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நைட்டு 11:30 சாப்பிட உட்காடுறேன். ஃபோனு புது நம்பரு. ஹலோ அப்படின்னு. வணக்கம், நான் தான் கூட்டத்தில் நம்பர் வாங்கினேனே அப்படின்னா. சரி அதான் முடிஞ்சிச்சே. அப்புறம் நான் அது ஒன்றும் இல்லை, என்ன மேடையில் அப்படி பேசிட்டீங்க அப்படின்னா. அதாவது விமர்சனம் 11:30 மணிக்கு நைட்டு. என்னங்க என்ன அது ஒரு பட்டிமன்றங்க. ஆனால் பெண்ணானே பெண்களை கொஞ்சம் லைட்டாக கிண்டல் பண்ணேன். அதுக்கு அவர் அது என்ன மேடையில் நீங்கள் பெண்களை அவ்வளோ கிண்டல் பண்ணுறீங்க, இவர் ஆம்பளை ஏங்க என்ன? இல்லை எங்கள் அணி அதுதாங்க, அப்படி தான் பேச முடியும். அது எப்படி சார்? அப்போது நீங்கள் பெண்களேன்னு இருந்தால் ஆம்பளையை கிண்டல் பண்ணுவீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார்ண்ணே. ஏன்? அமைப்பாளர் என்ன சொல்கிறாங்களோ அதானங்க செய்யணும். அவங்க தானே காசு கொடு. அப்போது நீ துட்டு கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்னா. ஒரு பேச்சாளருக்கான மரியாதை. சில பேர் இறங்கின உடனே இந்த டாக்டரை பார்த்த உடனே கேட்பாங்க, தெரியுமா உங்கள் அப்பாவும் டாக்டரா? அது ஒரு பழக்கம். நான் பட்டிமன்றம் பேசி இறங்குறேன், அப்பாவும் பட்டிமன்றமான்றான். ஏங்கண்ணா நான் சித்த வைத்தியமாக பண்ணுறோம், பாட்டனார் முப்பாட்டனார்னு போட்டு எல்லார் படமும் போட்டு பட்டிமன்றம் நடத்தும். என்ன ஒரு அளவுக்கு கேட்குறது இல்லையா? சில பேருங்க காலையில் நமக்கு புதுசாக ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வரும். ஒரு ஆர்வ கோளாறு தான், ஏதாவது அமைப்பாளர் பேசுகிறாங்களான்னு. ஹலோ, நான் சொல்லுங்கள் சார், வணக்கம், மோகன சுந்தரன்னு. ஆமாம், நீங்கள் செப்டிக் டேங்கும் க்ளீன் பண்ணுறீங்களான்னு கேட்பான். எதுக்கோ ஃபோன் பண்ணுறான். தெரிஞ்ச அமைப்பாளரை கிண்டல் பண்ணுவான். சார் வணக்கம், நான் தான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், இந்த வாட்டி திருவள்ளுவர் விழா பெருசாக நடத்தலான்னு. உடனே நான் கேலண்டர் முன்னால் போய் நின்னேன். ஏன்னா அந்த டேட்டில் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோமான்னு. பெருசாக நடத்த போகிறோன்னு. அப்பா நடத்து இப்போ ஒரு நல்ல பேச்சாளர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்வான். அப்போ நான் கோச்சிக்கவும் முடியாது. ஏன்னா தெரிஞ்சவர் இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கூப்பிடுவார். நான் அப்படின்னு சரி நான் பார்த்தேன். அவர் மனசும் கோணக்கூடாது, நல்ல பேச்சாளர்னு கேட்டான். நான் உடனே கிருபானந்த வாரியார்னேன். 1 நிமிஷம் பாஸு. அப்புறம் தான் அவனுக்கு உரைச்சி இருக்குது, அவர் போயிட்டாரேன்னு. இல்லை சார், அவர் தான் இறந்துட்டார், வேற ஒருத்தர் அப்படின்னா. புலவர் கீரன்னு வச்சுட்டான் ஃபோனை. ஏன்னா அடுத்தது நான் வந்து ஊவே சாமிநாத ஐயர், கியாப்பா விஸ்வநாதம் இவங்க பேர்லாம் சொல்ல போகிறேன்னு சொல்லி பயந்து வச்சாச்சு. இல்லை எதுவாக இருந்தாலும் ஒரு அமைப்பாளர்கள்கிட்ட பேச்சில் எப்படி பேசணும்னு என்னை ஆற்றுப்படுத்தியவர் சுகி அண்ணா. ஒரு அமைப்பாளர்கிட்ட எப்படி பேசணும்னு ஆற்றுப்படுத்தியவர் சுகி அண்ணா. அது இன்னும் முக்கியம். ஏன்னா யார் கூப்பிட்டாலும் ஓட்டிடுவேன் பேசுறதுக்கு. ஒரு ஆர்வம் தான் சார். ஒருத்தர் மெட்ராஸ்கார் கூப்பிட்டு ஒரு டேட் சொல்லி, திண்டுக்கல்லுங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான், ஒத்துக்கினேன். எனக்கு ட்ரெயின் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டார், ஹோட்டல் எல்லாம் ஒத்துக்கிட்டார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் திண்டுக்கல்லில் இறங்குறேன். ஹோட்டல் பெரிய ஹோட்டலில் ரூமு உட்காந்துருக்கேன். நான் ஒரு 10 மணிக்கு அனுப்புகிறேன் ஆளை, வந்துருங்கன்னாரு. என்ன விழான்னு தெரியாது, ஃபேமிலி ஃபங்க்ஷன்னாரு. ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா என்ன இருக்க போகுது? குழந்தைக்கு பிறந்த நாள், இல்லை கல்யாணத்துக்கு 25வது வருஷம் 50வது வருஷம் சஷ்டி பூர்த்தி, அப்படி தானே அப்படின்னு. ஒரு 10 மணி இருக்குங்க, காலிங் பெல் அடிச்சுது. சாதாரணமாக இந்த அமைப்பாளர்கள்லாம் எங்களை எப்படி இருந்தால், நாங்கள் ரூமில் இருந்தால் கூட கீழே ரிசப்ஷன்லேருந்து ஐயா கிளம்பிட்டிங்களா, ஐயா கீழே வரீங்களா, அந்த மாதிரியே கேட்டு கேட்டு பழக்கமா. காலிங் பெல் அடிச்சு தந்தால் ஒரு வயசு பையன், ஒரு மரியாதை இல்லை. சாவியை சொல்லி நுப்பலமா அப்படின்னா. எங்கே கூப்பிட்றான்னு, நீங்கள் பேச தானே வந்திருக்கீங்க,
நீ இறங்கினேன். அவன் என்னை கூப்பிட்டார் அமைப்பாளர், அவரோட பையன். நானும் ரொம்ப வழக்கமாக நாங்கள் காட்டுற இது, நாங்கள் இந்த கான்ஃபரன்ஸு ரோட்டிலாம் போனோம்னா எப்போ எங்களை பேச கூப்பிடுவீங்க, என் டைம் என்னன்னு கேட்குறதுக்கு எனக்கு எப்போ போடியம் எனக்கு எப்போ தருவீங்க அப்படிலாம் ஸ்டைலெல்லாம் பேசுவோம். நான் அதே ஸ்டைலில் அவங்ககிட்ட கேட்டேன், கண்ணா எனக்கு போடியம் எத்தனை மணிக்கு வரும்ண்ணா அப்படின்னா. அவனுக்கு அது என்னன்னே தெரியல. இல்லை போடியம் எல்லாம் நீங்கள் அப்பா கிட்ட பேசுங்க சார் அண்ணா. எங்கே போகிறோன்னு, அங்கே தான் எங்கே விழா, இங்கே ஒரு 15 கிலோமீட்டர், திண்டுக்கல்ல எனக்கு கிராமம் மாதிரி இருக்குது, அதுலேருந்து 15 கிலோமீட்ரு. அப்போ தான் மெதுவாக கேட்டேன், தம்பி என்ன ஃபங்க்ஷன் என்ன? ஓ ஃபங்க்ஷன் என்னன்னே அப்பா சொல்லலையா உங்களுக்கு அப்படின்னா. என்ன ஃபங்க்ஷன் என்ன சார்? அதாவது எங்கள் வீட்டில் முதல் கல்யாணம் நடந்தால் எங்கள் குலதெய்வத்துக்கு கடா வெட்டி சொந்தக்காரன் க்ளோஸ் சர்க்கிள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சோறு போடுவோம்னா. சரி அதுக்கு ஏன்ப்பா என்ன கூப்பிட்டாரு உங்கள் அப்பான்னு. ஆமாங்க காலையில் கடை வெட்டுறோம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 12:30 யமகண்டம், அதனால் பிரியாணியெல்லாம் ரெடி ஆகிற வரையும் எல்லாம் சும்மா தானே இருப்போம், ஃபேமிலி ஃபங்க்ஷன். சரி ஒன்றும் பண்ண முடியாது, ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறங்க அவன் பேச்சு பற்றியே எதுவும் பேசலை. ஆனால் சார் நாங்கள் கடை வெட்டுறதா இருந்தால் சார் 5 ஆடோ 6 ஆடோ எல்லாத்தையும் அங்கேயே தான் வெட்டுவோம் அப்படின்னு கடா வெட்டுறதுக்கே பேசினுக்கிறான். என் பயம் என்னன்னா, இவன் உண்மையிலே என்னை பேச கூப்பிட்றானா இல்லை கடா வெட்ட கூப்பிட்றானா. ஏன்னா நான் வெஜிடேரியன் வேறு முன்னாடியே சொல்லிட்டேன், அப்படியே வெட்டிட்டு அப்படியே பேசு அப்படின்னு. சார் பேச ஆரம்பித்து பேசுகிறேன், யாரும் கேட்கல, அவங்க பிரியாணிக்காக உட்காந்துட்ருக்கு. ஒருத்தர் மட்டும் முன் வரிசையிலேருந்து எழுந்தார், போகிறாரு, திரும்பி வராரு. வரும்போது என்னை பார்த்து இப்படின்ட்டு உட்காருவார், போவார் வருவார், திருப்பி என்னை பார்த்து இப்படின்வார். என்ன இப்படின்றாரு, என்னன்னு என்ன புரியல. திடீர்னு ஒரு 1.5 ஹவர் கழிச்சு வந்து நான் அப்புறம் கேட்டேன், எனக்கு என்னென்னா முதல் 2 முறை போகும்போது ஏதோ டயபெட்டிக் பேஷண்ட் போல இது போயிட்டு வராருன்னு நினச்சேன். இவன் ஏன் போயிட்டு வந்துட்டு என்னை பார்த்து தலையாட்டுறான்னு நினச்சேன். கட்சியில் சொன்னான் சார் அவன், சார் அப்பப்போ இல்லை கறி வந்து தான் பார்த்தேன் தம்பி, வெந்துடுச்சு நிறுத்திடு அப்படின்னா. அதாவது நம்ம ஒட்டுமொத்த இதுவும் இறங்கிடுவாங்க. கறி வேகிற வரையும் பேசிட்டு வந்தேன். அதனால் அது யார்கிட்ட எப்படி பேசணும் விழா என்ன, அதுலேயும் நம்ம ஆற்றுப்படுத்தியவர் அண்ணா தான். இன்றைக்கி ஒரு தலைப்பு வேறு கொடுத்துருக்காங்க, அண்ணன் சிரிச்சாதானே மனுஷன். அது சொல்லி தான் தெரியுதாகுது இப்போது நிறைய பேருக்கு. சிரிப்பு இல்லை. முன்னெல்லாம் ஒரு தெருவில் நுழைஞ்சிங்க வச்சிங்களேன், ஒரு வீட்டில் ஒரு கூச்சல் சத்தம், சிரிப்பு சத்தம், சண்டை சத்தம், அழுகுற சத்தம், ஏதோ ஒரு சத்தம் கேட்குங்க, கலகல கலகலன்னு இருக்கும். இப்போ எந்த தெருவில் நுழைஞ்சாலும் மயான அமைதி. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே அதே மாதிரி தான் இருக்குது. வீட்டு உறுப்பினர்களே கலகலப்பாக பேச மாட்டான், சிரிக்க மாட்டான். சிரிச்சே ரொம்ப நாளாச்சு, சிரிக்கவே மாட்டான் சார். குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் பேசுகிறதே மணிரத்னம் படம் மாதிரி. எங்க காலேஜ் அதான் போயிட்டு வரேன்னு அர்த்தம். ஒய்ஃபு அப்படின்னா கிளம்பிடுச்சின்னு அர்த்தம். அப்புறம் இவன் அண்ணா அவன் கிளம்பிட்டான்னு அர்த்தம். இந்த ஆளையே ஓட்டின்னு இருக்கானுங்க. சிரிப்பு இல்லை. வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இந்த மோட்டிவேஷன் சார், எவ்வளவு சிரித்து அந்யோன்யமாக இருந்த ஒரு குடும்பங்கள்லாம் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருப்பது எப்படின்றதுக்கு துட்டு விட்டு கிளாஸ் போயின்னுக்கிறான். அதுக்கு கிளாஸ் எடுக்கிறவன் இருக்கிறான், 300 ரூபா ஃபீஸு. மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படின்னு. வாழ்க்கை யார் கையில், நான் கூட நினச்சேன் அந்த மாதிரி தான் இந்த மோட்டிவேஷன் கிளாஸில். வாழ்க்கை யார் கையிலா, யார் கையிலன்னு யாருக்கும் சரியாக சொல்கிறது தெரியல. சார் ஒரு அரசியல்வாதிகிட்ட கேட்டேன், அண்ணே உங்கள் வாழ்க்கை யார் கையில்? அவன் சொன்னான், ஓட்டு போடுறவரையும் ஜனங்க கையில், ஒன்ஸு போட்டானுங்க அவன் வாழ்க்கைலாம் என் கையில். வாழ்க்கையை அவன் அந்த மாதிரி பார்க்குறான். ஒரு ஆட்டோக்காரனை கேட்டேன், அண்ணே உங்கள் வாழ்க்கை மீட்ரு கையில். நான் புது மீட்ரு போட்டானுங்க, ஒன்றும் சம்பாதிக்க முடியல. ஒரு சினிமா தயாரிப்பாளர் கேட்டேன், ஐயா உங்கள் வாழ்க்கை? அவர் சொன்னார், என் வாழ்க்கை திருட்டு விசிடி எடுக்கிறவங்க கையில். நான் நாளைக்கு ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சா இன்றைக்கே அந்த நாள் ரிலீஸ் பண்ணிடுறான். ஒரு சாமியாரை கேட்டேன், சாமி உங்கள் வாழ்க்கை? சாமி இல்லை, சாமியார் சிவன் கையில் சொல்லுவாருன்னு நினச்சேன். சாமியார் சொன்னார், சிஷ்ய கையில்.
அவள் என்னைக்கு வாக்குமூலம் கொடுக்குறாரோ அன்னியோட க்ளோஸ் நான். சார் ஒருத்தன் தான் சரியாக சொன்னான் சார், ஒரே ஒருத்தன். வாழ்க்கை என் கையில் அப்படின்னா, ஆனால் குச்சிருந்தான் ஃபுல்லாக. அவன் சொன்னான் கையில் காசு இருந்தால் குடிக்க போகிறோம் சார், இல்லைன்னா இல்லை. அப்போ மகிழ்ச்சின்றது முதல் 2 ரவுண்டு விட்டுருங்க. அந்த 4வது ரவுண்டில் வீட்டு அட்ரஸ் மறக்கும், அதுவும் விட்டுருங்க. 6வது ரவுண்டில் நம்ம யாருன்னே தெரியாது பாருங்கள், அதுதான் வாழ்க்கை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெஃபினேஷன் வச்சுருக்கான். நமக்கு அடையாளம் எதுனாக்கா எதுன்னு தெரியலைங்க. நமக்கு பயமாக இருக்குது, எது எப்போ நடக்கும்னு தெரியல. வாழ்க்கையில் சிரிக்கணும், எதையுமே ஈஸியாக எடுத்துக்கிற மனப்பக்குவம் நிறைய நடக்குது சார். அன்னைக்கு டிவியில் புது படம், இப்போ புது படம்லாம் டிவியில் போடுறான். டிவியில் புது படம் பார்த்துக்கினே இருந்தாங்க, 7:30 இருக்கும் சாயங்காலம். திடீர்னு கீழே ஸ்க்ரோலிங் போகுது. என்னது, பாரத பிரதமர் இந்திய மக்களுக்கு உரையாற்றுகிறார்னு பக்குன்னு ஆயிடுச்சு. போன வருஷம் கூட ஒரு நாள் உரையாற்றினார். உடனே டிவியை நிறுத்தினேன், ஓடி போனேன். வீட்டில் இருக்கிற 2000 ரூபாவெல்லாம் எடுத்து சுரண்டி, ஏன்னா எது சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியல. மணி 9 ஆயிடுச்சு. உள்ள இருக்கிற 2000 ரூபாயெல்லாம், முழு 2000 ரூபாய் எல்லாத்தையும் எடுத்தேன். என் பையனுக்கு போன மாதம் பர்த்டேக்கு முழு 2000 ரூபாய் அவன் உண்டியில் போட்டுருந்தான், உண்டியை உடச்சேன். என் பையன் கேட்குறான், எப்பா என்னப்பா குட்டா மாதிரி குத்து பிடுங்குறேன்னா, அவரே அதான்டா செய்கிறார் கம்முறார். 8 போய், ஏன்னா பேங்க் இல்லை, நைட்டு 7:30 மணிக்கு ஓடி போய் இதில் போட்டு ஏடிஎம்மில் போட்டு வந்து பார்க்குறேன், நல்ல காலம். அந்த மாதிரி எதுவும் இல்லை. பிரதான் மந்திரி யோஜனா திட்டம்னு வீட்டுக்கு கரண்ட் கொடுக்க போகிறாருன்னாரு. அப்போ போன வருஷம் கொடுத்த கரண்ட்லேயே ஷாக்கு இன்னும் அடங்கலை. எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்குங்க. இந்த திடீர்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டான். என்னென்னு எவ்வளோ நாளாக கேட்டுனுக்கிறாங்க, கருணை கொலை. திடீர்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னால் பார்த்தீங்களா, சைட் சப்போர்ட் எக்யூப்மெண்ட் இருக்கிற வயசான நோயாளிகளை போட்டு தள்ளிடலான்ட்டான். அதானே. இப்போ வயசான மாமியாருங்களாம் ஜுரத்தில் இருக்குது. நமக்கு எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கணும் சார். ஒரு மருமக கேட்குது சார், சைட் சப்போர்ட் எக்யூப்மெண்ட்னா கட்டில் தலைக்காணிலாம் வருமா அதுலன்னு. எவ்வளோ கேஸ் போடுங்க, கோவமே வராது. சுவிட்சா மாதிரியே இருக்கிறான். அவன் கோர்ட்டுக்கே சுவிட்சினே போகிறாங்க, வெக்கமே இல்லாமல் போய் ஜட்ஜுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறான். மங்களம் உண்டாகட்டும். ஜட்ஜு சொல்கிறாரு, சாமி கேஸே அதுதான். உங்கள் ஆசிரமத்தில் மங்களம் உண்டாயிடுச்சு, சார்ஜ் ஷீட்டே அதுதான். கூச்சமே இல்லாமல் அதுக்கும் சிரிக்கிறான் சார். இவன் ஜாமீனை வாங்கிட்டு மறுபடியும் ஆசீர்வாதம் பண்ணி போய் வருகிறேன். என்னன்னா ஜட்ஜுக்கு முடியல. சாமி தப்பாக நினைக்காதீங்க, இது கோர்ட்டுக்கு வந்தால் போயிட்டு வரணும்னு சொல்லக்கூடாது. யார்? ஜட்ஜி. சாமியார் சொல்கிறான், உனக்கு தான் என்ன தெரியல, என் மேலே 27 கேஸ் இருக்குது, நாளைக்கு வந்து போகிற இடம் தான் போயிட்டு வரேன்னு சொல்கிறான். மகிழ்ச்சி இருக்கிறது எங்கே? நிறைய பேர் மகிழ்ச்சி வெளியில் இருக்குதுன்னு நினைக்கிறோம். இல்லை, உள்ள. நீங்கள் உள்ள மகிழ்ச்சியாக வச்சுருங்க, உங்களால் மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். நிறைய பேர் பாருங்கள், வீட்டிலேருந்து கிளம்பும் போதேங்க மகிழ்ச்சியாக கிளம்புங்க. முடியாது தான், இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. ஏங்க விட்டுட்டு வெளியில் போகிறோன்றதே ஒரு மகிழ்ச்சி இல்லையாங்க? அதுவாது உங்களுக்கு இருக்கணும்ல. இத்தோடு நம்ம சாயங்காலம் தான் பார்க்க போகிறோம்னா ஒரு மகிழ்ச்சி வர வேணாம்? ஆஃபீஸுக்கு போகிறோம், டைப்பிஸ்ட்டும் இருக்காங்க, அதையே நினச்சிட்டு போனோம். இதெல்லாம் ஒய்ஃபை வந்து ஞாபகப்படுத்துவாங்க, நம்மளே தான் ஞாபகப்படுத்திக்கணும். அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கணுங்க. சில பேர் பாருங்கள், பைக்கில் முடியாது முடியாது முடியாது, ஏதாவது வீட்டில் போட முடியாத சண்டையை பைக்கில் போட்டு போவான், பார்த்துக்கிறீங்களா? அவன் எந்த காலத்துலையும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. மகிழ்ச்சி என்பது உள்ளே இருக்குது சார். சில பேர் எல்லாத்துக்குமே கஷ்டப்படுவாங்க சார். எது கிடைக்கிறதோ அதில் மகிழ்ச்சி அடையிறதுக்கு கற்றுக்கணும். என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கான், என் ஒய்ஃப் நான் நினச்ச அளவு புத்திசாலி இல்லை, வரம் வாங்கினான்றா நீ. புத்திசாலி இல்லைன்னா வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அர்த்தம். ஆமாம், யாராவது ஒருத்தர் புத்திசாலியாக இருந்தால் போடாதாங்க, எனக்கு ஆண்டவன் அந்த வரத்தை கொடுத்துருக்கான். ஆமாங்க, அப்படி தான் இருக்கணும், இல்லைன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் முடியாது சார். வெளியில் 1000 கஷ்டப்படுறோம் சார். நம்ம வீட்டில் வந்து எதாவது சொன்னால் அது உண்மையா பொய்யா அதெல்லாம் நம்பணும், அப்போ தான் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. வெளியில் போகிறோம், கம்பெனியில் வேலை செய்கிறோம், ஜெனரல் மேனேஜர் திட்டுறான், மேனேஜர் திட்டுறான், வீட்டில் நொந்து நுழாய் வரும், சும்மா ஏதாவது சொல்லுவோம், அதை போய் தான் வச்சிங்களேன். இன்றைக்குமா நான் பஸ் ஸ்டாண்டுக்கு
பஸ்ஸு கிளம்பிடுச்சா அப்படியே மூவிங்கில் ஓடி போய் ஏறினேன். சும்மா தான் சொன்னோம். உடனே அவங்க நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ஐயோ எங்க பார்த்துங்க உந்துட போகிறீங்க, எங்கே ஓடுற பஸ்ஸில் ஏறுறீங்க, அந்த மாதிரி சொன்னால் ஒரு ஆறுதல், சும்மா ஒத்தடம் கொடுக்குற மாதிரி. அதை விட்டுட்டு நீ ஓடுற பஸ்ஸில் அப்படின்னா நம்ம வேற எங்கெங்க நம்ம வீரத்தை காமிக்க முடியும்? எனக்கு எனக்கு பொழுதுபோக்காக இருந்தால் கூடங்க மேஜிக் ஷோ பார்க்கறதுக்கு பிடிக்காது. என்னவோ தெரியல, பிடிக்காது. ஒன்று டிக்கெட் விலை ஜாஸ்தி, 300 ரூபா 500 ரூபா தான் டிக்கெட் ஆரம்பமே. சர்க்கார் ஜூனியர் சர்க்கார் அதாவது பரம்பரையாக மாற்றினுக்கிறான். அது ஒய்ஃபை கூட்டின்னு போயிட்டேன், அவங்களுக்கு அதெல்லாம் தான் பிடிக்கும், கூட்டின்னு போயிட்டேன். எனக்கு 500 ரூபா 1000 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு உட்காந்துக்கிறோமா, அந்த விருப்புலையே இருக்கிறேன். நம்ம வேறு படிச்சிருக்கோம், ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், பட்டிமன்றம் பேசுகிறோம், மூளை ஒரு கோளாறாகவே இருக்கும். அதை ரசிக்க முடியாதுங்க. அவன் ஏதாவது குனிறானா, ஏன் குனிறான்னு பார்ப்பேன், அது உள்ளே என்ன வச்சுருக்கான், அது உள்ளே என்ன வச்சு. இவங்களுக்கு அது கிடையாது, இவங்க சிறந்த முறையில் பார்த்துன்னு இருக்கிறாங்க. அவன் இந்த டேபிள் மேலே ஒரு கேப் வைக்கிறாங்க, எடுக்கிறான், முயல் நிற்கிது. என் ஒய்ஃப் அவ்வளோ சந்தோஷம், ஐயோ முயலுங்க அப்படின்னு. நமக்கு அது வரையும் அதை கீழே வச்சுருந்தானா, மேலே வச்சுருந்தானா, கேப் உள்ளே வச்சுருந்தானா, எப்படிலாம் நம்மளை ஏமாத்துறான் இவன். நம்ம இவ்வளோ 2 ஹவர் பேசி ஏமாற்ற முடியல ஜனங்களை, இவன் எவ்வளோ எப்படி ஏமாத்துறான் இவன், இவன் ஏதாவது அரசியலில் அப்படி தான் நினைக்கிறோம். அதோடு விட்டுருங்க. வெளில வரும்போது ஸ்கூட்டரில் உட்காந்து கேட்குறா, அது எப்படிங்க திடீர்னு டேபிள் மேலே முயல் வந்துச்சுன்னு. நான் சொன்னேன், அவர் இன்விடேஷன் வச்சார், வந்த விடு, ஏற்கனவே வெறுப்பில் இருக்கிறேன், விடு. எதுவாக இருந்தாலும் சரிங்க, ஒரு 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 சில வாட்டி இருந்து அதுவே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் என்ஜாய் பண்ண. வீட்டில் நடக்கிறது, ஆஃபீஸில் நடக்கிறது, எது நடக்கிறதாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு இருந்தால் சிரித்து கொண்டே இருப்பீர்கள். எதையுமே நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. சார் அமாவாசை அன்னைக்கு காலையில் வீட்டில் சொல்கிறாங்க, ஆஃபீஸுக்கு தான் போகிறேன், வெளில சுற்றாமல் மத்தியானம், அமாவாசை வெளில சுற்றாமல் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வேண்டாம். நான் ஆஃபீஸுக்கு போகிறேன், வீட்டுக்கு வரேன், காலையிலேருந்து சாப்பிடல, அமாவாசை சாப்பாடு சாப்பிட்லான்னு உட்காடுறேன். சாப்பாடு போட்டு முடிச்சு, சார் பசியோடு கூட இருந்துடலாம், இலையில் சாப்பாடு போட்ட பிறகு எல்லாம் வச்ச உடனே எக்ஸ்ட்ராவாக பசிக்கும் தெரியுமா, கை வைக்காம இருங்கண்ணா, என்னென்ன காக்காவுக்கு இன்னும் சாப்பாடு வைக்கல, கோவமெல்லாம். சரிண்ணா, என் சாப்பாட்டிலே கொஞ்சம் எடுத்து அந்த டோர் வரையும் போயிட்டு திரும்பி சொல்கிறா, காக்கா வாய் வைக்கிறபடி நீ வாயை வச்சிடாதான்னு. சாப்பிடாதன்னு சொன்னாங்க, இல்லை வாயை வைக்காதான்னு ஏதோ நாயை சொல்கிற மாதிரி. என் வீட்டில் மொட்டை மாடி 2வது ஃப்ளோரு போனாங்க. போனால் 10 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, வரவே இல்லை. எனக்கு என்னென்னா, இவள் காக்காவுக்கு சோறு வைக்க போகிறாளா, உட்கார வச்சு ஊட்டுறாளா, என்ன ஒன்றுமே காணுமேன்னு வந்தா. 25 நிமிஷம் கழிச்சு வந்தோம், எல்லாம் ஆறி போச்சு. வந்துட்டு அதுக்கு ஒரு கதை. நான் போனேன்னாங்க, மேலே யாருமே இல்லைங்க. யாருமேன்றது காக்கா. நான் சொன்னேன், உன் சாப்பாட்டுக்கு முக்கோடி முத்தேவராக நிற்பான் சொல்லு அப்படின்னா. அப்புறம் 2 வந்துதா, 1 தான் சாப்பிட்டுதுங்க. ஆச்சரியங்க, வெறும் அப்பளம் மட்டும் எடுத்து போச்சு. காக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு அது மட்டும்தான் இவ பண்ணலைன்னு. சுடுசோறு காக்கா சாப்பிட்டுச்சுங்க. அந்த நொந்து நூலாக போன சாப்பாடு நான் அதெல்லாம் மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சியாக. சார் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்து ஷூ அவுத்த உடனே, ஏங்க ஏதாவது சேஞ்சு தெரியுது, என்னது ஏதாவது வீட்டில் சேஞ்சு தெரியுது, சுற்றி முற்றி பார்க்குற நமக்கு ஒன்றும் தெரியலங்க. அதே போர்ட்டிகோ, அதே சோஃபா, அதே ஒய்ஃபு, ஒரு சேஞ்சும் கிடையாது. இல்லையேன்னு உங்களுக்கு ரசனையே இல்லைங்க. ரசனை தான் நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறோம், சரியா? ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, ஷோ கேஸில் இந்த குட்டி உண்டு இந்த பிளாஸ்டிக்கு பூவை டிவி மேலே வச்சுருக்கா. அது அந்த அம்மாவுக்கு அது வந்து இன்டீரியர் டெக்கரேஷனு, அதை நம்ம பார்த்து ரசிக்கணும். எது சார் நம்ப மாட்டீங்க, ஆஃபீஸு வீட்டை விட்டு போயிட்டு ஆஃபீஸ் உள்ளே போகிறேன், டைம் ஆஃபீஸில் ஜெனரல் மேனேஜர் நிற்கிறான் லேட்டு. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா யார் லேட்டாக வந்தாலும் நீங்களே இப்படி லேட்டாக வரலாமான்வான். பியூன் வந்தாலும் அதான் சொல்லுவான், நம்ம போனாலும் அதான் சொல்லுவான். நம்ம போகலன்னா நம்ம ஆஃபீஸே க்ளோஸ் ஆன மாதிரி, நீங்களே லேட்டாக வரலாமா. அன்றைக்கி நான் போகிறேன், நீங்களே லேட்டாக வருவாங்க, சாரி சார்னு. கரெக்டாக பில் அடிக்குது. பார்க்குறேன் வீடு ஃபோனு. எனக்கு தெரியும் அவங்க சௌகரியமாக அங்கே சோஃபாவில் உட்காந்துன்னு ஃபோன் பண்ணுறாங்கன்னு. அண்ணா அவன் திட்ட போகிறான். இல்லை சார் சொல்லு. இல்லை பேசுங்கண்ணா. அவனுக்கு என்னென்னா, அவன் திட்டும்போது தெளிவாக திட்டணும், நடுவில்
ஃபோனுக்குன்னு வரக்கூடாது. நீ முதல்ல பேசி முடியும், அப்புறம் நான் பேசுகிறேன்னு எடுக்கிறேன். ஏங்க கேட்க மறந்துட்டேன், காலையிலேயே ரசம் நேற்று வச்சது அதை அப்படியே வைக்கவா இல்லை புது ரசம் வைக்கணுமான்னு. அது அந்த ரசம் ஆக்சுவலாக வச்சவொன்னு கீழே ஊற்றணும் நியாயமாக. இது ஒரு என்ன ஒரு சுகர் ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. டாக்டர் பார்த்து சொல்கிறாரு 2 நாள் தங்கிட்டு போங்க, சுகர் டவுன் பண்ணலான்னு. ஒய்ஃபை பார்த்து கேட்குறேன், என்னம்மா தங்குங்க. நீ நான் இருக்குங்க, டாக்டர் ஊசி போட போகிறாரு, இன்சுலின் போட போகிறாரு, மாத்திரை நர்ஸு கொடுக்குது, அதுக்கு சேர்த்து தான் ஃபீஸு. நான் வேணாங்க, நான் இருந்தேன்னா வீணாக சண்டை வரும், எங்கள் அங்கேயே வீணாக சண்டை வரும். அதுக்குள்ளே டாக்டர் வந்துட்டார். இவங்க டாக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, டாக்டர் நான் சொல்கிறது எதுவுமே கேட்குறதில்ல. அதான் அவன் என்ன சொல்ல வர சாப்பாடை பற்றி. அவர் உடனே இடுப்பில் கை வச்சுன்னு, என்ன மிஸ்டர் ஒய்ஃப் சொல்கிறது கேட்குறதே இல்லையாமேன்னு. அவர் இன்னமும் அவங்க ஒய்ஃப் சொல்கிறது கேட்குற மாதிரி. யாரா கேட்டிருக்கோம்? அதனால தான் இந்த அளவாவது நல்லாயிருக்கும். யார் கேட்டிருக்கோம் சார்? சில பேர் வீட்டில் சாப்பாடு சரியில்லை, வீடுனா அப்படி தான் இருக்கும், சாப்பாடு சரி இருக்காது, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிட்டு கோவம் பண்ணோம்னா நம்ம நகைச்சுவை இல்லைங்க, சிரிக்கவும் முடியாது. எப்போது நீ வீட்டுக்குள்ளேயும் டென்ஷனாக தான் இருக்கணும். என் வீட்டில் பாதி சமையல் சொல்லி கொடுத்தது நான் தான். எனக்கு சமையல் தெரியாது, ஏன்னா அதை அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டா புரிஞ்சுப்பாங்க. சரி, என் ஒய்ஃபுக்கு சாம்பார் வைக்கவே தெரியாதுங்க, கேவலமாக இருக்கும். பார்த்தேன், அப்படியே தான் இருந்தது. நானும் முதல்லலாம் கற்றுவேன். அவள் உஷாராயிட்டான். எப்படின்னா, நான் எவ்வளோ கத்துறேன்னு நினச்சின்னு சாம்பாருடைய குவாலிட்டியை அவர் நிர்ணயம் பண்ணிவிடுவாள். ரொம்ப கத்துன வச்சுக்க, நீங்கள் நல்லாவே இல்லை போலகுதுன்னு அவர் ரசம் ஊற்றி சாப்பிட்டு சாம்பாரை வேலைக்காரமாக கொடுத்துருவாள். கொஞ்சமாக கத்துனானா ஏதோ இன்றைக்கி சுமாராக இருக்குன்னு அவளும் ட்ரை பண்ணுவாள். ஒரு நாள் எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம், ஏன்னா என் வீட்டுக்கு வர வேலைக்காரம்மா எல்லாம் 10 நாளில் நின்றுடுது. போகும்போது நான் ஐயர் வீட்டுக்கு போகிறேங்க, நான் ஐயர் வீட்டு வேலைக்கு போகிறேங்கன்னு. எனக்கு சம்பளம் நல்லா தானே தரோம், இன்னும் ஐயர் வீடு இல்லைங்க. அவங்க வீட்டில் சம்பளம் சுமாராக இருந்தாலும் சாப்பாடு நல்லா இருக்கும்ன்ட்டு போயிடுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சுது, வேலைக்காரமாக நிற்கிறதுக்கு காரணம் சம்பளம் இல்லை, சாம்பார். ஒரு நாள் சாம்பார் ஊற்றணுன்னே எல்லா கோவத்தையும் விட்டுட்டேன். இங்கே வா அப்படின்னா, என்ன சாப்பிட்டியா? நீங்கள் சாப்பிடாம நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. நம்ம டெஸ்ட் டியூப் எலி மாதிரி நல்லா நம்மளுக்கு போட்டுட்டு அப்புறம் நல்லா இருந்தால் சாப்பிட்றது. உட்கார் தட்டில் போட்ட சாதம் பேச. இன்றைக்கி ஏன் நான் பார்க்கணும் நீ சாப்பிட்றத. சாப்பிடு. ஒரு உண்டை எடுத்து போட்டாங்க, மூஞ்சே மாறுது. சாப்பிடு, ஃபுல்லாக சாப்பிடு. அன்னையிலேருந்து சாம்பார் சரியாக போயிடுச்சு. சாம்பார் அதுக்கப்புறம் அற்புதமாக வைக்க ஆரம்பித்தாச்சு. அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம். சாம்பாரில் ஜெயித்தேன், ஆனால் சப்பாத்தியில் தோத்துட்டேன். சுகர்னு சப்பாத்தி தகுடு மாதிரிங்க, அந்த தட்டில் எடுத்து இப்படி போட்டால் டங்குன்னு சத்தங்க. அது உடச்சி சாப்பிட்ணும். இந்த பூமராங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என் வீட்டில் சப்பாத்தியை விட்டிங்கன்னு வச்சுங்க, டிவி வெளியே போய்ட்டு சொல்லணும் நம்மக்கிட்டே வரும். திருத்தலான்னு பார்த்து என்ன பண்ண, ஒரு டெக்னிக் புதுசாக பண்ணலான்னு அவள் எதிர்க்கே அதான் அப்படி தான் அவமானப்படுத்தணும், சும்மா திட்ட முடியாதுல்ல, அப்படி தான் அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னா, நான் என் வீட்டு நாயை கூப்பிட்டேன், இங்கே வா அப்படின். அதை கொஞ்சம் உடைச்சேன், சப்பாத்தி உடச்சி நாய்க்கு போட்டேன். தரையில் வந்து டிங்குன்னு சத்தம் கேட்குது. சப்பாத்தி என் நாய் நான் அதை அடிக்க போகிறேன்னு நினச்சின்னு அப்படி பார்த்துட்டு சப்பாத்தியை பார்த்துட்டு போயிடுச்சு. உடனே நான் ஒரு கருத்து சொல்லணும், அதாவது நீ வச்ச சப்பாத்தியை நாய் கூட சீண்டலை, அதுதான் கருத்து. கூப்பிட்டு பார்த்தல சப்பாத்தி, நாயே சாப்பிடல. அவ சொன்னாங்க, நாய் எப்படிங்க சப்பாத்தி சாப்பிட, அதுக்குன்னா சுகரா அப்படின்னா. இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் சப்பாத்தியை நிறுத்திட்டேன். சப்பாத்தி சாப்பிட்றதே இல்லை. யார் வீட்டுக்கு போனாலும் சப்பாத்தி சாப்பிட்றது இல்லை. சில பேருக்கு அந்த இயல்பாகவே இருக்கும். நிறைய பேர் எதுக்கு வருத்தப்படுறோன்னு தெரியாமலே வருத்தப்படுவான். சார் நான் குடுத்தன வீட்டில் இருக்கிறேன், வரம் வாங்கின்னு வந்தேன். சார் குடுத்தன வீட்டில் ஒன்று குடுத்தனில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஒற்றுமையும் ஒரு பாசமும் நேசமும் வேறு எங்கேயுமே கிடையாது. ஆபத்துக்கு உதவுற இடம் அதுதான். எந்த வீட்டுக்கும் தாப்பால் வேணாங்க, எந்த வீட்டுக்கும் தாப்பால் வேணாம். சார் நம்பி வீட்டை சும்மா ஒரு குட்டியோண்டு பூட்டை போட்டுட்டு, நான் பூட்டு மாதிரி ஒன்றை போட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஊருக்கு போயிட்டு வரேன்னா வீடை பத்திரமா பார்த்துப்பான். இப்போது தனியாக வீடு கட்டிட்டுங்க, பூட்டு 7-8 பூட்டு போட்டாலும் பயமாக இருக்குது. போலீஸ் சொல்கிறாங்க
நீங்கள் ஊருக்கு போகும்போது எங்ககிட்ட சொல்லுங்கன்னு. அவங்கக்கிட்டே சொல்லிட்டு போகணுமா? இன்னும் ஒன்று, கொடுத்தன வீட்டில் என்ன பிரச்சனைனாங்க, வீடு கிடைக்காது, அதான் பிரச்சனை. அதில் இருக்கிற அன்பு சார், ஜாதி மதம் எதுவுமே கிடையாதுங்க, எல்லாம் ஒன்றா இருக்கும். நான்லாம் வந்து ஒரு முஸ்லீம் அம்மாவை பெரியம்மானே கூப்பிட்ருக்கேன் கொடுத்தன வீட்டில். ஆமாம், நான் அப்புறம் வீடு வாங்கின்னு போய் ரொம்ப நாள் கழித்து திருமணம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம கபாலீஸ்வரர் கோயில்கிட்ட பார்த்தேன். பழக்க தோஷம் இல்லை, சின்ன வயசுலேருந்து பார்த்தது. பெரியமா அப்படின்னா அந்த மாதிரி புர்கா போட்டு நோக்கும். பெரியமாண்ணா, டேய் மோகன் கல்யாணம் ஆயிடுச்சாடா இருந்துச்சு. என் ஒய்ஃபு மட்டும் சந்தேகமாக பார்த்தா, இந்த விவரம் நம்மளுக்கு சொல்லலையேன்னு. முஸ்லீமை பெருமானை வேணும் அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. வீடு கிடைக்காது, அதான் வீடு கிடைக்காது. இந்த வீட்டு சொந்தக்காரெல்லாம் நம்மளை பார்த்தான்னு வச்சுங்களேன், ஏதோ ஜமீனை பார்க்குற மாதிரி பார்ப்பான். ஆமாங்க, ஒரு இந்த படத்தில் நெஞ்ச மரப்பதியில் நம்பியார் நிற்கிற மாதிரி நிற்பான். அப்புறம் வீடா அண்ணா, ஆமாங்க, என்ன படிச்சுக்கிற அப்படின்வான். ஏண்டா வீட்டுக்கு என்னடா படிக்கணும், கொடுத்து நான் வரப்போகிறேன், அதுக்கு என்ன படிப்பு? அப்புறம் எங்கே வேலை செய்கிற சொல்லணும். சம்பளம்னா சொல்ல முடியாது. இங்கே வீட்டில் ஒய்ஃபோடு போயிருக்கோமா, அதுக்கிட்ட ஒரு சம்பளம் சொல்லியிருப்போம். இப்போ அவங்ககிட்ட ஒரு சம்பளம் சொல்லணும். இதுக்கிட்ட சொன்ன சம்பளம் கேட்டால் அவன் வீடு கொடுக்க மாட்டான். அவங்ககிட்ட சொல்கிற சம்பளம் கேட்டால் இது என்ன கணக்குன்னு கேட்கும். சார் நான் கொடுத்துருவேன் சார்ண்ணா. அப்புறம் எத்தனை மணிக்கு நைட்டில் வருவீங்கன்னாரு. பட்டிமன்றம் இருந்ததுன்னா லேட்டாகும். 10:30க்கெலாம் வரணும், இல்லைன்னா பூட்டிடுவேன். என் ஒய்ஃபு பார் நான் சொல்லி கேட்கல, ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்கிறான் 10:30க்குள்ளே வரணுமான்னு. அடுத்தது கேட்டான், சார் நாய் வளர்ப்பியா அப்படின்னா. என்னால் தாங்க முடியல. ஏங்க என்ன, எனக்கு நாய் பிடிக்காதுன்னா. ஒரு நாய்க்கு இன்னொரு நாயை பிடிக்காதுன்னு வந்துட்டான். சரி சொந்தமாக வீடு வாங்கணும், வேறு வழி கிடையாது. வீடு வாங்கலான்னு நினச்சேன். இப்போ தெரியும்ல, வீடு லேண்டு இட்டு போய் காமிப்பாங்க நம்மளை. அந்த மாதிரி ஒரு லேண்டு பார்க்கலான்னு ஒரு வண்டியில் வச்சானுங்க. ஏறி உட்காந்தேன். பக்கத்தில் ஒருத்தன், எல்லாம் லேண்டு பார்க்க போகிறோம். சென்னைக்கு அருகே. நான் பக்கத்தில் இருக்கிறவன் என்னை பார்த்து சிரிக்கிறான். நான் அவனை பார்த்து சிரித்தேன். ஏன்னா அவன் பை வச்சுன்னுக்கிறான். நான் சொன்னேன், லூஸு, லேண்டு தானே பார்க்குறோம், என்ன பையில் பணமே எடுத்துன்னு வரான் அப்படின்னு பை வச்சுன்னுக்கிறாங்க. சிரிக்கிறான். அப்புறம் நானும் சிரிக்கிறேன். தாம்பரங்கிட்ட போனோம். அப்புறம் அவன் என்னை கேட்டான், என்னை பார்த்து கிண்டலாக சிரிக்கிறீங்களா அப்படின்னா. இல்லை சார், பார்த்து இஷ்டப்பட்டால் தானே சார் அட்வான்ஸ் கொடுத்து அப்புறம் நீங்கள் என்ன பையை எடுத்துன்னு வரீங்கன்னு. சென்னைக்கு அருகேன்னு சொன்னாங்களா அப்படின்னா. ஆமாங்க லூஸு, எனக்கு சொந்த ஊர் விழுப்புரம், இந்த மெட்ராஸில் வேலை செய்கிறேன். சனிக்கிழமையான இந்த மாதிரி வண்டியில் ஏறி உட்காந்துருவேன். சென்னைக்கு அருகேன்னு இப்போ இந்த வண்டி நேராக விக்கிரவாண்டி வரையும் போகும்போது கும்பகோணம் காஃபியில் ஒரு காஃபி வாங்கி கொடுப்பானுங்க. குடிச்சிட்டு போயிட்டேன்னா விக்கிரவாண்டியில் இறங்கி நான் ஷேர் ஆட்டோவில் போயிடுவேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வர வண்டியில் திரும்பி வந்துடுவேன். இல்லை உண்மையிலே அதாங்க நடந்தது. நான் அப்புறம் தான் நினச்சேன், விழுப்புரம் வந்து சென்னைக்கு மிக அருகே இருக்குது அப்படின்னு. அப்புறம் அது முடியாமல் என்ன பண்ணேன், இங்கே பக்கத்தில் நம்ம பக்கத்தில் ஒரு வீடு லேண்டு வாங்கிட்டேன். லேண்டு வாங்கினேன். என்ன ஆச்சு, அது மீனம்பாக்கம் பக்கத்தில் வாங்கி போயிட்டு அங்கே ஒரு எம்எம்டிஏ அவர்கிட்ட போய், சார் எனக்கு கட்டுற 1+1 கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தாண்ணா. ஏங்கண்ணா, பிளேன் இறங்கும். அப்புறம் நான் கேட்டேன், இன்னும் எல்லா பிளேனும் கரெக்டாக ரன்வேயில் இறங்குற மாதிரியும் ஒரு 2-3 பிளேன் கடல் போச்சு, இன்னும் கண்டே பிடிக்கல, வருஷக்கணக்கில் ஆகிடுச்சு. என்ன சார்ண்ணே, அதான் மீறி கட்டினா அப்படின்னா. எனக்கு என்னென்னா, மீறி கட்டினா என்ன சொல்ல போகிறான், ஃபைன் கட்டுன்னுவான், கட்டிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு மீறி கட்டினான்னு இடிச்சிடுவேன். நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, வீடு இடிச்சிடுவேன். அப்புறம் சரின்னு சொல்லி ஒன்று வாங்கி ஒரு பூமி பூஜை போட்டேங்க. சர்ன்னு ஒரு காரு, பூமி பூஜையில் நானும் என் ஒய்ஃபு குழந்தை தான். சர்ன்னு ஒரு காரு, ஒரு ஆள் வெளியே சொல்லி மாறுங்கினார், சார் நீங்கள் கூப்பிடவே இல்லை வந்திருக்கீங்கன்னு. நான் தான் கவுன்சிலரு. அம்மா செங்கல் எங்கே கொட்ட போகிறேன், சுண்ணாம்பு எங்கே கொட்ட போகிறேன்னு. அப்புறம் அவர் ஃபீஸை கட்டினேன், முடிஞ்சுது. இந்த கான்ட்ராக்டை நம்ம என்னங்க பெரிய கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்க முடியும்? ஏதோ ஒரு வீடு கட்டுறோம் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில். இந்த சித்தால் பெரிய இவங்கள ஒரு கார்டு வச்சுருப்பான் தெரியுமா, கான்ட்ராக்டர். நான் அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட மாட்டினேன். அவன் வீடு கட்டுறான்னு நம்ம சொன்ன எதுவுமே வராதுன்ட்டான். நிற்காது, விழுந்துரும், இதே தான் பேசுவான், அபசகுணமாகவே பேசுவான். அப்புறம் அவன் இஷ்டமாக வீடு கட்டினான். சரியா, பெயிண்டரு, சார் வீடு ஃபுல்லாக பச்சை பெயிண்ட் அடிக்குவான்னா. நான் சொன்னேன், பச்சை பெயிண்டா, ஏன் யானேன். அவங்க லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கான், ஒரு முஸ்லீம் வீட்டில் பெயிண்ட் அடிச்சுக்கிறான். மீந்த பெயிண்ட்டை என் வீட்டில் அடிச்சுட்டு போகணுன்னு முடிவோடு இருக்கான். நான் ஏன் பச்சை பெயிண்ட்டுன்றேன்.
திடீர்னு என் ஒய்ஃபுக்கிட்ட போய், மேடம் சாருக்கு கலரை பற்றியே தெரில தான். அவள் ஒன்று அவங்க ஃபேமிலிக்கே தெரியாது. முடிஞ்சு போச்சு. சார் அவன் இஷ்டமாக கட்டின என் வீட்டில் நான் கிரகப்பிரவேசம் போனேன். விடிய காலம் 4:30 மணி, மழை. என் வீட்டு அட்ரஸ் எனக்கே தெரியாமல் தேடி திணறி போகிறேன். எனக்கு முன்னால் ஐயர் நின்றுக்கிறாரு. அவரு, என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கேன்? என்ன மாடும் கண்ணும் வேணுமே, கிரகப்பிரவேசத்துக்கு மாடு தான் இதெல்லாம் 2 நாள் 3 நாள் சொல்லணும். நான் வீடே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னத்துக்கு 4 மணிக்கு எங்கே மாடு கண்ணு அப்புறம் பார்த்தேன் என் ஒய்ஃபை, அம்மா பையனை கையில் பிடிச்சி முன்னால் போ. அவள் உடனே நான் மாடானா இது அவசரப்படா. சாமி என்னத்துக்கு சொல்கிறாரு, மாடு போகிறதுன்றது பசு மாடு போகிறதுன்றது மகாலட்சுமி போகிற மாதிரி என் வீட்டுக்கு நீ தான் மகாலட்சுமி, முன்னால் போ அப்படின்னு பேசினாங்க. ஐயர் முன்னால் போயிட்டார். சரி எவனோ ஒருத்தன் முன்னால் போனால் சரி முடிஞ்சுது அப்படின்னு விட்டுட்டேன். 4:30 மணி 5 மணிக்கு திருச்சியிலேருந்து எங்கள் மாமா, விடிய காலையிலங்க எனக்கே என் வீட்டு அட்ரஸ் தெரில. என் மாமா தெளிவாக வந்துட்டார். 5 மணிக்கு வந்தார். இங்கே வீடு கட்டியிருக்கேன்னாரு. இங்கே கட்டினதுனால தான் வந்தேன். ஆமாம் இங்கே ஏரோ ட்ராப் வரப்போகுதுன்னாங்களேன்னாரு. ஏன் மாமாண்ணே? இல்லைடா ஏரோ ட்ராப் வரப்போகுது, இங்கே இருக்கிற வீடெல்லாம் இடிக்கணும். கிரகப்பிரவேசம் வந்துக்கிறான், இங்கே இருக்கிற வீடெல்லாம் இடிக்கணும்னு சொல்லின்னு இருந்தாங்களே. நான் பக்குனாச்சு. இல்லை மாமா அது மாதிரி இடிக்க மாட்டாங்க. என் ஒய்ஃப் சொல்கிறா, அதெல்லாம் இடிக்க மாட்டாங்க, 30,000 வீடு இருக்குது, ஸ்டே ஆர்டர் வாங்கி. உனக்கு தெரியுமாம்மா, டெல்லியில் ஒரே நாள் புல்டோசர் வச்சு எல்லாத்தையும் இடித்தான். அதாவது என் வீட்டை இடிக்காமல் போகிறது இல்லைன்னு ஒரே முடிவோடுங்க என் மாமா. சில உறவு அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கூடாது. எல்லாம் இந்த காதில் வாங்க அந்த காதில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாமாங்க சில உறவுக்காரங்க ஓவராக உரிமை எடுத்துப்பாங்க தெரியுமா. எங்கள் தாய் மாமா அந்த மாதிரி ஒரு வகை. என்ன கேட்காம கொள்ளாமல் நான் இல்லாத போது என் வீட்டில் வந்து நடு சவுத்தில் ஒரு சாமியார் படத்தை மாட்டிட்டு ஊருக்கு போயிட்டார். போயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சார். டேய் வீட்டில் ஒரு சுவாமிஜி படம் மாட்டியிருக்கேன், கும்பிடு, எங்கேயோ போய்ட்டு வேணார். நமக்கு வந்த உடனே அது சாமியார் வேறு, தூக்கி போடவும் முடியாது. நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குங்க எப்போவுமே. என்னென்னா சாதாரணமாக இந்த ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆத்திரத்தில் எல்லார்கிட்டேயும் போய் இது வாங்கிடுவோம், கேலண்டர், சாமி கேலண்டர் வாங்கின்னு வந்து வீட்டில் மாட்டுவோம். டிசம்பர் முடிஞ்ச ஒன்று ஒரு டென்ஷன் ஆகும், அதை எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிப்போம். ஏன்னா போகியில் போட முடியாது, குப்பையில் போட முடியாது, சாமி நம்மளை ஏதாவது பண்ணிவிடுமோன்னு. ஆனால் சில நம்ம தமிழ் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கண்டுபிடிச்சிருக்கான். சிவன் கோயிலில் போய் நவகிரகத்துக்கிட்ட வச்சுட்டு வந்துடுவோம். கபாலி கோயிலில் புன்ன மரத்துக்கிட்ட போய் பாருங்களேன், வெறும் பழைய கேலண்டராக இருக்கும். அது மாதிரி அதனால் விட்டுட்டேன். நல்லா தான் போயின்னு இருந்தது. நான் கும்பிட்டேன், என் ஒய்ஃபு ரொம்ப கும்பிட்டா. என் ஒய்ஃபு இன்னும் சுத்தம். அந்த சாமியார் படத்தில் எங்க இப்போல்லாம் வேலை காட்சி லீவே போடுறது இல்லைங்க, எல்லாம் சாமி வந்தது. இப்போல்லாம் இட்லி மல்லிப்பூ மாதிரி இருக்குதுங்க, எல்லாம் சாமி வந்த வேலை. இப்போல்லாம் கேஸு புக் பண்ணால் 20 நாளில் வருதுங்க, எல்லாம் சாமி வந்த வேலை. நல்லா தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது. என்ன ஆச்சு உங்களுக்கு தான் தெரியுமே, 2 வருஷம் முன்னால் எங்கள் சாமியார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. டிவிலலாம் வந்தார், முடிஞ்சு போச்சு. இப்போது சாமியாரை எடுக்கணும், என் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டா. என்ன குற்றப்பத்திரிக்கை தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட் வரட்டோன்னு. எங்கள் மாமா பண்ண வேலையிலங்க என் வீட்டு ஆணியில் இருக்கிற சாமியார் படத்தை எடுக்கிறதுக்கு நான் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். எந்த வாழ்க்கையில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் தயவு செய்து அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். வீடுன்ற வீட்டில் ஒரு விசிடி இருக்கா, இது இருக்கா, ஒய்ஃப் கேட்பாங்க தான், அதுக்கெல்லாம் கோச்சிக்கக்கூடாது. என் ஒய்ஃப் கேட்டா என்ன ஒரு வீடு ஒரு டிவிடி இல்லாமல், நான் சொன்னேன் கவலைப்படாது இது. இப்போ வீட்டில் பாரு, கிரைண்டர், டேபிள் ஃபேன், டிவி, இதெல்லாம் நம்மளா வாங்கணும் இல்லை, அவங்க கொடுத்தாங்க. அவங்க தானே கொடுத்தாங்க. ஒரு 6 மாதமோ 3 மாதமோ இன்னொரு எலெக்ஷன் வரும், விலை இல்லாத டிவிடி யார் தராங்க? 2 பேரில் யாராவது ஒருத்தர் சொல்ல போகிறாங்க என்ன நான் தரேன்னு. யார் டிவிடி தராங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருலாம் விடு. அதை போய் பெருசாக வீட்டில் ப்ராப்ளம் வரும். அதுலேயும் அம்மாவும் ஒய்ஃபும் இருக்கிற வீடெல்லாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். சார் என் ஒய்ஃபு வேலை செய்கிற ஆஃபீஸில் என்ன பண்ணிட்டாங்க சார், இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி பெஸ்ட்டு விமன் அவார்டு அப்படின்னு ஆஃபீஸ்க்குள்ளே என் ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டான். அவன் பாருங்க நம்மளை ஒரு வார்த்தை கேட்கல, கொடுத்துட்டான். அது பெஸ்ட்டு விமன் கொடுக்கலங்க, ரொட்டேஷனில் கொடுக்குறான் அவன். அவங்க ஆஃபீஸில் மொத்தம் 40 லேடிஸு, வருஷத்துக்கு 1 ஒரு முறை வாங்கி 2வது வாட்டி ரவுண்டு வர்றதுக்குள்ளே ரிட்டையர் ஆகிடுங்க. இந்த வருஷம் என் ஒய்ஃபு கொடுத்தவன் சும்மா இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு பொன்முனிப்பாவது கொடுத்துருக்கலாம், மகிழ்ச்சியாக எடுத்துன்னு போம். விருதுனா இப்படி தாங்க கொடுக்கணும், ஒரு படம், ஒரு மாலை, ஒரு பழம்,
பொன்முடிப்பு. அவன் புத்தர் சிலையை கொடுத்துட்டான். வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃபு எங்கள் அம்மா கிட்ட நான் தான் பெஸ்ட்டு விமன் அவார்டு கொடுத்தாங்க. எந்த மாமியாராவது ஒத்துப்பாங்களா சார்? புத்தர்னா எங்கள் அம்மா ஏதோ ஒரு காரணம் புத்தரை பார்த்துட்டாங்க. புத்தர் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, அது எங்கள் அம்மா. தப்பு இல்லை. ஏன்னா எங்கள் அம்மாவை பொறுத்தளவுக்கு புத்தருன்றவர், அவங்க படிக்காதவங்க சார், புத்தருன்றவர் நடுராத்திரி ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டுட்டு ஓடி போனவர். அப்படி தான் அவங்கள பொறுத்தளவுக்கு புத்தர். சார் எங்கள் அம்மா கோவத்தில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் புத்தர் வந்து போதி மரத்துக்கு போனார், அங்கே தான் அவருக்கு ஞானம் வந்தது, 8 பேருண்மைகள் சொன்னார், அதெல்லாம் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரே சண்டை. என் ஒய்ஃபு இது நான் ஒரு வீட்டில், இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லையா, அந்த வீட்டில் எனக்கு அது ஒரு தனி. எங்கள் அம்மா சண்டை போட்டுட்டு திடீர்னு சொல்கிறாங்க, பார்த்தியா நான் சொன்னது சரியாயிடுச்சா, புத்தர் வந்தோன்னு வீட்டில் சண்டை பாரு அப்படின்னாங்க. ஆரம்பித்து வச்சுதான் அவங்க தான். வீடுனா அப்படி தான் இருக்கும். எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். எதுக்குமே கவலைப்படக்கூடாது சார். ஒரு நியூஸ் படிக்கிறீங்களா டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா இப்போ அந்த மாதிரிலாம் டென்ஷன் ஆனீங்க வச்சிங்களேன், நாளைக்கு ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு நியூஸ் வரும். 7000 கோடி பேங்க்கு ஏதோ ஒன்று வரும், கண்டிப்பாக வந்துன்னே இருக்குது. நேற்று வந்து நியூஸே சப்புன்னு ஆயிடுச்சு, வெறும் 700 கோடி. என் தலைவன் லெவல் வரவே இல்லை வேணுங்க கிட்ட. என்னையா மல்லையா லெவலில் பாதி வரவானவா, அந்த மாதிரி தான் நினைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தான் இருக்கணும். ஓ பேங்க் இப்படி போதே, இன்கம் டேக்ஸில் 85 ரூபா டிடிஎஸ் பிடிச்சதுக்கு நம்மளுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கானே, அவனுக்கு இவ்வளோ, அதெல்லாம் இப்படிதான் இருக்கும் சார். 5 பேரை கல்யாணம் பண்ணி 6வது ஒரு பொண்ணை கல்யாணம் போகும்போது அரெஸ்ட் பண்ணான் சார் ஒருத்தனை. இந்த தமிழ் பத்திரிக்கைக்காரனுக்கு வித்தியாசமானவனுங்க சார். அவன் வந்து தப்பு கிரிமினல் அவன். ஆனால் அந்த 5 கல்யாணம் பண்ணவன் 6 கல்யாணம் பண்ணவனை போடும்போது எப்படி போடுவான் தெரியுங்களா? காதல் மன்னன். இவன் மோட்டிவேட் பண்ணுறானா எல்லாரையும் அப்படி இருக்க சொல்லி. ஏன் அதே மாதிரி விபச்சாரம் பண்ணுறவங்கள பற்றி இல்லை, விபச்சார அழகிகள் அப்படி தான் போடுவான். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு. காதல் மன்னன், 5 திருமணம் பண்ணியவன். உடனே நீங்கள் உட்காந்துட்டு ஓ 5 பொம்பளைங்களுடைய லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டா பாவி பாவி. யோசிக்கணும். ஒன்றை வச்சே நம்மளால் சமாளிக்க முடியல. இவன் 5 எப்படி ஹேண்டில் பண்ணான்? 6வது பிடிச்சிட்டாங்க, இல்லைன்னா அவன் இன்னும் ஒரு படி மேலே போயிருப்பான். சார் இந்த சேலத்துலேருந்து ஒரு பஸ்ஸு ஒரு ட்ரெயினில் வந்தது, ஒரு 500 கோடி ரூபா இன்னும் கண்டுபிடிக்கல. எல்லாம் உடனே 500 கோடி போச்சு. அதுவும் பழைய 500 ரூபாங்க. அவனுங்கெல்லாம் எப்படி மாற்றினானுங்கன்னே தெரில, மாற்றிருப்பானுங்க. உடனே எல்லாரும் ஓ 500 கோடி அநியாயமாக போச்சு. நான் அப்படி பார்க்கறதில்ல. அந்த ட்ரெயினில் அவன் ஓட்டை போட்டு இறங்கினான் தெரியுமா, அந்த ஓட்டையை பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருக்கு. பிசுறு இல்லாமல் ஓட்டை அடிச்சிருக்கான் சார். உண்மையிலேங்க எங்கள் ட்ரெயினில் திருடுறதுக்கு ஓட்ட போடுறவன் என்ன ஃபெட்லைட் வச்சுக்கிட்டு போலீஸ் பாதுகாப்போட ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த திருட்டுத்தனத்துலேயும் அவன் கைவண்ணம் பாருங்கள், ஒரு பிசுறு இல்லை. ஒரு ஆள் அழகாக ஏறி இறங்கலாம். நான் வந்து 800 ரூபா ஒரு நாளைக்கு கார்பெண்டரை கூப்பிட்டு ஜன்னல் செய்ய சொன்னால் சாஞ்சி செய்கிறான், வேலை சுத்தம். அதை பாராட்டணும். அந்த மாதிரி தான் பாராட்ட கற்றுக்கணும். பாராட்ட கற்றுக்கணும், இல்லைன்னா கஷ்டம் சார். ஒரு கோயிலுக்கு போகிறோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரம் சொல்லுங்க அப்படின்னா நம்ம சொல்கிறோம், நம்ம நட்சத்திரம் சொல்லிடுறோம். ஒய்ஃப் நட்சத்திரம் சொல்லுங்க பக்குன்னு இருக்கும், மறந்துடுவோம் டக்குன்னு. நான் அப்படியே திரும்பி பார்க்குறேன், அவனும் சும்மா இருக்கான். அவன் நான் சொல்கிறனா இல்லையான்னு பார்க்குறான். தெரியலன்னு வச்சுக்கேன், போகும்போது எனக்கு அர்ச்சனை நடக்கும். நான் ரொம்ப தெளிவானவன். டக்குன்னு பார்த்தேன், இந்த கோயிலில் எப்படின்னா அவங்கவுங்க நட்சத்திரம் அவங்கவுங்களே சொன்னால் தான் இதில் பலன் இருக்கும், இதுதான் ஸ்தல புராணம், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி சமாளிக்க சார். உலகத்திலே மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு ஆளை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க சரியா? இங்கிலாந்தில் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார், பார்த்துருக்கீங்களா? அவரும் ரொம்ப நாளாக ராஜாவாக இருக்கார். பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது, ஒரு அதிகாரம் கிடையாது, எல்லாம் ராணி தான். ஆனாலும் மகிழ்ச்சியாக இருக்கார். அவருக்கு வருஷத்துக்கு 3 செட்டு கோட் எடுத்து கொடுப்பாங்க சார். ராணிம்மா எங்கே போனாலும் கூட போகிறார். ஒரே காம்படிஷன் அவருக்கும் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கும் தான், யார் ராணி கிட்ட நிற்கிறாங்கன்னு, அவ்வளோதான். அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், சிரித்து கொண்டே இருங்கள். சிரிச்சாதான் மனுஷன். நன்றி, வணக்கம்.